அன்புடன் பிரிசி. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் சில இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ், ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உடனே ஒர்க் அவுட் ஆகுமான்னா ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸாவது நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணணும். அதுவும் இயற்கையை நம்பி, கடவுளை நம்பி நீங்கள் செய்ய போகிற இந்த சுபமான ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும். முதல்ல நம்ம உச்சந்தலை க்ரௌன் சக்ரா மேலே லெஃப்ட் ஹேண்டை, இடது கையை க்ரௌன் சக்ராவில், அதாவது உச்சந்தலையில் வச்சுண்டு 204 அப்படின்னு குறைஞ்சபட்சம் 9 தடவையும், அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை தடவை வேணுமோ சொல்லலாம், எப்போ வேணுமோ சொல்லலாம். நீங்கள் அப்படி சொல்லும்போது பிளித்தோரா ரெயின்போ அப்படிங்கிற ஒரு ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணி, பிளித்தோரா ரெயின்போ என் பையன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், பிளித்தோரா ரெயின்போ என் கணவர் என்னை நல்லபடியாக ட்ரீட் பண்ணணும், பிளித்தோரா ரெயின்போ என்னோடய கடனெல்லாம் அடையணும், பிளித்தோரா ரெயின்போ நான் வீடு கட்டணும், பிளித்தோரா ரெயின்போ எனக்கு நிறையா நகை நட்டு வேணும், பிளித்தோரா ரெயின்போ என்னோடய பிஸ்னஸ்ஸு நல்லபடியாக வரணும், பிளித்தோரா ரெயின்போ நான் சப்மிட் பண்ண போகிற தீசஸ் எனக்கு வெற்றியை கொடுக்கணும். இப்படி பல உங்களுக்குன்னு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் இல்லையா? அதில் ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் நினச்சிண்டு இதை எப்போ வேணாலும் செய்யலாம், அடிக்கடியும் செய்யலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கை இதெல்லாம் க்ரௌன் சக்ராவில் இப்போ நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் எப்போவுமே க்ரௌன் சக்ராவில் வச்சுட்டாலும் வச்சுக்காட்டாலும் லெஃப்ட் ஹேண்டுக்கு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிற பவர் ஜாஸ்தி. ஸோ க்ரௌன் சக்ராவில் அதை வச்சுக்கும்போது இன்னும் அதிகமாகவும் விரைவாகவும் உங்களுக்கு காரியம் நடக்கும். வாழ்க்கையோட சூழல் மாறும். நீங்கள் மனதில் நினைப்பதை என்ன நினைக்கிறீங்களோ அதை சட்டுன்னு குயிக்காக உங்களோட நம்பிக்கைக்கு தகுந்தா போல் ஃபோக்கஸ், அது ரொம்ப முக்கியம். அந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா உங்கள் காரியம் நடக்காது. அது ஒன்று. பிளித்தோரா ரெயின்போ அப்படின்னு சொல்லிகிட்டே உங்களோட மனசில் இருக்கிற விஷயம் சொல்லிகிட்டே நீங்கள் இந்த சாண்டிங்கை அடிக்கடி பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 தடவையோ 5 தடவையோ எப்படி வேணுமோ பண்ணலாம். அடுத்தது ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர், பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நல்ல ஒரு கிளியராக ஒரு ரவுண்டை வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஒரு ஜியோமெட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ரெயின்போ. இந்த சர்க்கிளை, அந்த சர்க்கிள்குள்ளே உங்கள் நேமை எழுதிட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிட்டு 520, அதுக்கு அடியில் 741 பிளித்தோரா ரெயின்போ. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சர்க்கிளை போட்டு உங்களோட பேரை எழுதி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி 520-741 பிளித்தோரா ரெயின்போ அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட விஷோடு எழுதுங்க. முடிஞ்சால் உங்கள் டெஸ்க்டாப்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அதை ஒட்டி வைங்க. அதாவது நீங்கள் தினம் அடிக்கடி அது உங்கள் கண்ணில் படுற மாதிரி செய்யணும். அப்புறம் இன்னும் ஒன்று ரொம்ப ஈஸியானது. உங்கள் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதை தொண்டை குழியில் வச்சுண்டு ஒரே ஒரு விஷ், ஆள்காட்டி விரலை தொண்டை குழி கிட்ட வச்சுண்டு, ரொம்பவும் அமுத்த வேண்டாம், ரொம்பவும் லூஸாக வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுட்டு ஒரே ஒரு விஷ் என்னவோ அதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் பலவித நல்ல முன்னேற்றங்களை காணலாம். ஏன்னாக்க இது இந்த க்ரௌன் சக்கராவில் கை வச்சுட்டாலும் சரி, தொண்டைக்குழியில் கை வச்சுட்டாலும் சரி,
ஆழ்மனம் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு எப்போவுமே. ஸோ இதனால் ஆழ்மனமும் ரெக்கார்ட் பண்ணிக்கும், உங்கள் கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு விரைவாக காரியம் நடக்கும். எப்போவுமே மனசில் நினைக்கிறத நம்ம குடிக்கும் தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்போவுமே அதை நினைவு வச்சுக்கும். நம்ம கேட்குறது என்னவோ அதை கரண்ட் மாதிரி இழுத்துக்கும். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அடிக்கடி செய்ய இந்த விஷயத்தை, இந்த தண்ணீர் நான் சொல்ல போகும் இந்த தண்ணீர் விஷயத்தை சொல்ல மனதிலும் மாற்றம் ஏற்படும். ஆனால் ஒன் திங், பிறர் குடித்த தண்ணியை நீங்கள் குடிக்காதீங்க. முடிஞ்ச மட்டும் இப்போ எல்லாருமே வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துன்னு போகிறோம். ஸோ நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் தண்ணி கொடுங்கன்னு கேட்க மாட்டோம், நம்ம பாட்டிலே எடுத்து நம்மளே குடிச்சுடுவோம். ஸோ இது ஒரு விஷயம். நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் வந்து கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் ரொம்ப சௌரியம், அது ரொம்ப உடஞ்சி போய்டுன்ற பயம் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர், கிளாஸ் டம்ளர் எடுத்துட்டு ஒரு பேப்பரில் நல்ல கம் போட்டு அடி பாகத்தில் ஒட்ட வச்சுட்டு அதில் 741 அப்படிங்கிற நம்பரை எழுதுங்க. அப்போ நீங்கள் தண்ணீர் விட்டதும் அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் க்ரௌன் சக்கராவில் கை வச்சு வேண்டி முடிஞ்சிட்டு அதை வந்து இந்த டம்ளரில் மேலே கூட மூடி வச்சு அதுவும் தனியாக பண்ணலாம், இதுவும் தனியாக பண்ணலாம். க்ரௌன் சக்கராவில் பண்ணிட்டு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கையை உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு மூடி உங்களோட எண்ணங்கள் என்னவோ ஆசைகள் என்னவோ அந்த தண்ணீர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை பார்த்து நன்றி சொல்லி அதுக்கிட்ட திரும்பியும் கையை எடுத்துட்டு வேண்டிண்டு அந்த தண்ணியை ஒரு சொட்டு மிச்சம் இல்லாமல் குடிச்சிடணும். ஸோ நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதனால் ஏதாவது வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடச்சிதுன்னாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் குறைஞ்சபட்சம் 45 டேஸாவது பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்போவும் மனசில் நெகட்டிவிட்டியோடு இருக்கோம், தாட்ஃபுல்லாக இருக்க மாட்டோம், ஃபோக்கஸ்டாக, அதாவது மைண்ட்ஃபுல்லாக, எப்படி வேணுமோ சொல்லலாம். ஃபோக்கஸ் மட்டும் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.